ஷேர் மார்க்கெட்டோடைய ஹிஸ்டரி பத்தி நாம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணக்கூடிய தேவை கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்சுதான் போதும். இந்த மாதிரி ஷிப்ல ஆரம்பிச்ச அந்த ட்ரேடிங் காலப்போக்கில் பாம்பேல எல்லாரும் ஒண்ணு கூடி, நம்ம ஊர்ல ஒரு ஆலமரம் இருக்கிற ஒண்ணு கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி அவங்க விருப்பப்பட்ட பொருள் கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப மாதிரி நவீனமயமெல்லாம் அப்ப கிடையாதுங்க. எல்லாமே பேப்பர் ஒர்க்கு தான். நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த கம்பெனிக்கு வாங்குறீங்கன்னா 2 to 3 days கழிச்சு தான் அந்த கம்பெனிக்கு அந்த ஷேர்ஸ் அவங்க ஒரு பாண்ட் மாதிரி கொடுப்பாங்க, ஷேர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்துல நம்மளுடைய ட்ரேடிங் இருந்திருக்குது. ஸோ 1830 தான் பாம்பேல ஒரு இடத்துல நம்ம அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க. 1850 அதுக்கு ஒரு முழுமையான வடிவமைப்பை கொண்டு வராங்க பாம்பேல. சரிங்களா? 1850 தான் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு முழுமையான ஒரு வடிவமைப்பையே கொண்டு வராங்க. 1874 மும்பை தலால் ஸ்ட்ரீட்ல பிஎஸ்சி ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? 1875 பிஎஸ்சி அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதனுடைய பேர் என்ன இருந்துச்சுன்னா நேட்டிவ் ஷேர் ஸ்டாக் அசோசியேஷன். பிஎஸ்சி அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி அதனுடைய நேம் நேட்டிவ் ஷேர் ஸ்டாக் அசோசியேஷன் அப்படிங்கிற பேர்ல தான் அது செயல்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதனுடைய பேரை பிஎஸ்சி அப்படின்னு அறிவிச்சாங்க. எங்க தலால் ஸ்ட்ரீட்ல உருவானதுக்கு அப்புறம் தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதா இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ 1977 நம்ம எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க நம்மளுடைய பிஎஸ்சிக்குள்ளார என்ட்ரி ஆகுறாங்க. 1877 தான் அவங்க 1977 பிஎஸ்சிக்குள்ளார என்ட்ரி ஆகுறாங்க. முதல் ஐபிஓவை அவங்க லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி 1986 சென்செக்ஸ் அப்படிங்கிற 30 கம்பெனி, இந்தியாவுடைய டாப் 30 கம்பெனியை உருவாக்கி சென்சஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்குறாங்க. அப்ப அந்த சென்சஸோடைய மதிப்பு ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் தான். 1986 தான் சென்செக்ஸ் உருவாக்குறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ அப்போது 100 ரூபாய் தான். இப்ப என்ன பிரைஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 1988 செபி உருவாக்குறாங்க. சோ இதனுடைய எல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்டா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் செபி உருவாக்கி இருக்காங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய ஃபுல் ஃபார்ம். 1992 என்எஸ்சி. நாம இப்ப அதிகமா ட்ரேட் பண்றது எதுலன்னா என்எஸ்சில தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ரீசெண்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ நம்ம ட்ரேடர் ஷேரிங்கோடைய தாய் எதுன்னு சொன்னோமா தலால் ஸ்ட்ரீட் மும்பை பிஎஸ்சி தான். அதே மாதிரி மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, கல்கத்தா எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அகமதாபாத் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. இப்பெல்லாம் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இப்ப இருக்கிறது என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், அந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 1998 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச உருவாக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ 1994 தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறுது. எல்லாமே இ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறுது. எப்ப 1994 தான். அதே மாதிரி இந்த 1992 தான் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் நடந்தது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு ஒரு ஸ்கேம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே டிஜிட்டல் மயமானது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம்னா ஒரு பொருளை எல்லாமே ஷேர் பாண்டா தான் நமக்கு கிடைக்கும் பழசு. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா இப்ப நவீன மூலியமா இன்னும் அட்வான்ஸ் லெவல் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே மொபைல்ல ஆப் மூலியமா பண்ணிக்கலாம். எல்லாமே 1995 நிப்டி 50 இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ ஒருங்கிணைச்சு அது பேரு நிப்டி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ ஆரம்பத்துல 1000 ரூபாய் நிர்ணயிச்சாங்க. அது இப்ப நியரஸ்டா 25,000 போயிட்டு இருக்குது. இதுதாங்க ஷேர் மார்க்கெட்டோடைய ஒரு பேசிக். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். மீதி எல்லாமே அட்வான்ஸ் லெவல் எல்லாமே ட்ரேடிங்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.